சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா யூடியூப் சேனலில் ஒரு கோவில்களோட சிறப்பம்சங்கள் அதோட தனித்துவத்தை பற்றி நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். ஒரு கோவிலில் பண்ணுற பூஜையாகட்டும், பகவானுக்கு பண்ணுற நெய்வேத்தியம், இல்லை அந்த கோயிலோட கருவறை அமைப்பு, கட்டிடக்கலை, இப்படி ஒன்றுத்தில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றத அந்த ஆன்மீக தகவல்கள் பகுதியில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னும் வித்தியாசமானது. என்னன்னு பார்க்குறீங்களா? பாகக்காய் சாதத்தையே சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணுறா. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் சைவ சமயத்தோட முக்கியமான திருத்தலங்களில் ஒன்று. இங்கே நடைபெற நைவேத்திய முறை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை, வித்தியாசமானவை. காலை வேளையில் புழுங்கல் அரிசி சோறும் கீரையும் இங்கே நைவேத்தியமாக இருக்குது. ராத்திரி வேளையில் சாதத்தோட வேக வச்ச பாகக்காயை நைவேத்தியம் பண்ணுறா. இந்த நைவேத்தியங்கள் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற கருங்கல் மேடையில் வச்சு தான் நடக்கிறது. இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா, இன்பமும் துன்பமும் இனிப்பும் கசப்பும் வாழ்க்கையோட அனைத்து அனுபவங்களையும் நாம் சமமாக எடுத்துக்கணும் அப்படின்ற மனோபாவத்தை நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும் இந்த நைவேத்திய முறை காமிக்கிறது. எல்லாத்தையும் சமமாக எடுத்துட்டு பகவானை நாம் நினச்சிக்கணும். அதுதான் இங்கே இருக்கிற நைவேத்திய முறை நமக்கு தத்துவமாக காட்டுறது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கோவிலை நாமளும் சென்று தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அறிவோம் ஆன்மீகம் பகுதியில் பல கோவில்களோட சிறப்பு அம்சங்களை பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நாம் பார்க்க போகிறது பார்வதி தேவியின் மடியில் தலை சாஞ்சி படுத்திருக்கிற சிவபெருமான். என்னடா இப்படி ஒரு வித்தியாசமான கோவில் எங்கன்னு பார்க்குறீங்களா? செங்கல்பட்டு மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் அமைஞ்சிருக்கிற சிவாலயம் தான் மிகவும் அரிதான இந்த திருக்காட்சியோடு இருக்குது. பார்க்கடல் கடையப்பட்டப்போ வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உலகத்தை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் தானே அருந்தினார். அதோட தாக்கத்தால் ஓய்வெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது பார்வதி தேவியோட மடியில் தலை சார்ந்து அமர்ந்ததா புராணங்கள் கூறுகின்றன. இந்த அரிய தருணத்தை நினைவூட்டுற வகையில் இந்த தலத்தில் சிவபெருமான் அம்பிகையின் மடியில் சாய்ஞ்சிருக்கிற அற்புத அபூர்வ திருக்கோலம் இருக்குது. இது சிவசக்தியின் ஒற்றுமைக்கான ஒரு உன்னத சின்னமாகவும் இது கருதப்படுது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சிவாலயத்தை செங்கல்பட்டு மாவட்டம் அந்த ஊத்துக்கோட்டைக்கு சென்று நாமும் தரிசனம் பண்ணி நல்ல ஒரு பாக்கியத்தை பெறுவோமாக. அறிவோம் ஆன்மீகம்ன்ற பகுதியில் சில கோயில்களோட அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்துட்டு வரும். அந்த மாதிரி இந்த தடவை நாம் பார்க்க போகிற கோவில் கருவறையை ரொம்ப கிட்டக்க சுற்றி வணங்கி வரக்கூடிய அமைப்பில் இருக்கிற ஒரு திருக்கோவில். பெரும்பாலான கோயில்களில் பக்தர்கள் அந்த முதல் பிரகாரத்தை சுற்றி வலம் வருவா, இல்லை வெளி பிரகாரத்தை சுற்றி அந்த கொடிமரத்தை தாண்டி தான் துவஜஸ்தம்பத்தை தாண்டி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த சாயல்குடியில் உள்ள கைலாசநாதர் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஒரு வித்தியாசமான அமைப்பு உள்ளது. எப்படின்னா, இங்கே கருவறையை ஒட்டியே உள்பிரகாரம் அமைஞ்சிருக்கு. இதனால் பக்தர்கள் மூலவரை மிக அருகில சுற்றி வணங்கி வந்து அங்கேயே நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்குது. தமிழக சிவாலயங்களில் இந்த வகை அமைப்பு மிகவும் அபூர்வமானதாக கருதப்படுது. நாமும் ஒரு தடவை ராமநாதபுரம் போகும்போது அங்கே இருக்கிற கைலாசநாதர் மீனாட்சி அம்மனை ரொம்ப கிட்டக்க சுற்றி வணங்கி வழிபட்டு நம்ம அம்பாளோட சிவபெருமானோட ஆசிகளையும் தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவிலோட அந்த அற்புதத்தையும் கண்குளிர பார்த்துட்டு வருவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.